ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நியான ஆர்டரோட தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனல்ல எல்லாரும் கொண்டு போயிச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோக்குள்ள போங்க. ஒரு வீட்டுக்குள்ள 2 ஜெனரேஷன் ஆஃப் மருமகள்கள் இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். உங்கள் முகத்தில் வரும் புன்னகையிலேயே தெரிகிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. சோ ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 2 மருமகள்கள் 90s மருமகள்கள், இன்னொருத்தங்க 2K மருமகள்கள். இவங்களை பாக்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும். சில பேர் ரொம்ப யங்கா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி யங் பூமர் தான் இவன். காலையில ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, பொண்ணுங்க தலை கூத்தாமலாம் இருக்கக்கூடாது, நான்வெஜ் எல்லாம் சமைக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல சாம்பார். இது என்ன இடம் தெரியுதா? தெரியல. இதாமா கிச்சனு. ஏமா புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது எல்லாமே இப்ப பூமர்ல வந்துருச்சா? பாத்தியா பூமர் வேலை ஆரம்பிச்சா பாத்தியா? யங் பூமர் இவன் சொல்லல. உங்க ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி, ஆனா அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாமா ஹஸ்பண்ட செல்லம்மா சிக்கு வாடா போடான்னு கூப்பிடுவோம். டேய் எங்கடா இருக்கு? டேய் என்னடா பண்ற? அவங்க அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. என்னங்க என்னங்க நீங்க உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது கூப்பிட்டுருக்கோம் சார். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. வாங்க வாங்க வாங்க. அப்புறம் அவங்க வந்து உட்கார்ந்த உடனே காஃபி போடுற மாதிரி பில்டப் கொடுக்கறது. அடுப்பை ஏத்தாம இதுங்களுக்கு சீக்கிரம் காபி தண்ணி போட்டு கொண்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 5 minutes 10 minutes முன்னாடியே வெளியே நின்னுருவாங்க கேட் வாசல்ல. வாங்க. இல்ல வீட்டுக்கு வரேன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க? வாசல் வரைக்குமே வந்து போய் கூப்பிட்டு பழக்கம். டேய் பைத்தியக்காரா, இவர் கூட போலடா, இவரை கூட்டின்னு வர போன. போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்னு வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவேன். ப்ரோ நீங்க போங்க. ஏய் போ சொல்றதுக்கு தான் கூட்டி வந்தியா? இல்ல 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 கூட்டின்னு வந்து தான் போ சொல்றேன். அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல? தங்கச்சி உள்ள ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அவன் என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்து இருக்கற. சும்மா உட்கார்ந்து. அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும். இந்த சைடு கூட கிடையாது. அவங்க ரிலேட்டிவா தான் நான் வரவே இருப்பேன். ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? உங்க வீட்டுக்காரர் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணாரு? வாட்ச் gift கொடுத்தாங்க. அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோனே. ஏன் இந்த பில்டப்? ஏன் உனக்கு இந்த வேலை? அது பில்டப்பா இல்ல. சொந்தக்காரங்க வர்றப்ப வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது மட்டும் ஏன் பில்டப்பா தெரியுது? அது அப்படிதான்டா. குளிச்சுட்டு தலையில வந்து துண்டு கட்டிட்டு தான் கீழே வரணும், இல்லைன்னா முடி கீழே உதிரும் அப்படி சொல்லுவாங்க. சுமங்கலி பொண்ணுங்க இப்படி தலை விரிச்சு இருந்தா குடும்பத்துக்கு ஆகாதுங்க. அவங்களுக்குலாம் அந்த கண்டிஷனே கிடையாது சார். அவங்க வாட்டுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வீட்டுக்குள்ள நல்லா சுத்துவாங்க. நீங்க எப்படி அதெல்லாம் கடந்தீங்க? நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே. வெட்டியா கேம் விளையாடிட்டு இருக்கேன் என் மருமகளை வேலைக்கு போக சொல்லிச்சுடி. அவங்க வந்து என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டியான்னு கேட்பாங்க. ஆமா தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். சோ சிம்பிள். அறிவுமில்ல. காலை 10 மணிக்கு தானே எந்திரி பண்ணி போகுது. என்னது எல்லாம் காமெடியா எடுத்துட்டு போகுது. நீங்க என்னைக்காவது 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கீங்களா? நோ சார், கனவுல கூட தூங்குனது இல்ல சார். ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு வரல எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும்? நார்மலா சார். நான் இல்லைன்னா அப்ப 10 மணி 11 மணிக்கு போகும் போல. என்னாச்சு? ஏதாவது ஆர்டர் போட்டுருந்தீங்க? நான் வரல. நீ எந்திரிச்சு வரதாமா சொல்லிக்கிறீங்க. சரிக்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டிடுவாங்க. அவங்க கிட்ட தானே சொல்றாங்க செய்யணும்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட சொன்னா அவங்களே வீட்டுக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். வீட்டுக்கு மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா? எனக்கு பாதி கொடுக்கணும் சார். என்னது என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. விஷயம் என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட தானே சொல்லியிருக்காங்க இது சொத்து இவ்வளவு இருக்குன்னு. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? அவங்களே வச்சுக்கிட்டோம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அதானே பார்த்தேன். அப்பா இப்ப மட்டும் பூமி வந்தே தெரிச்சுது எப்படி? எனக்கு புரியல. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். போஸ்ட் நமக்கு விடவே மாட்டாங்க சார். எந்த போஸ்ட்? அந்த மூத்த மருமகன்ற. அது எப்படி மருமக மூத்தானே மூத்த மருமக போஸ்ட் அது எப்படி கொடுக்க முடியும்? அது எப்படி முடியும்? 22 மேரேஜ்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மொய் சரியாம இருந்தா அந்த 22 அவங்க மறந்துடுவாங்க சார். சார் நான் வேலைக்கு போறேன்ல சார். டேய் இதெல்லாம் ஒரு காரணம். செவ்வாய் கிரகத்துக்கு போற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் போயிட்டு வந்து தான் இருக்காங்க. விளங்குறதுக்கு இல்ல பாத்துக்க. அந்த 22ஆம் தேதியை மறக்கிறது என்ன லாஜிக்?
அதான் சொன்னல சார் டென்ஷன். ஓஹோ, இந்த உண்மையிலே டென்ஷன்ல எல்லாத்தையும் மறப்பீங்கன்னா அந்த சொத்தையும் மறக்கணும். வாய்ப்பில்லை ராஜா. இவங்களுக்கு ஒவ்வொரு கண்டிஷனும் இவங்க வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க உங்க மாமியார். நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை எந்த வேலையும் பார்க்க கூடாது. தினமும் அதை கழுவணும். தினமும் கழுவிடுறது. நம்ம வீடான வீட்டுல அப்படி முடி கொட்டலாமா? காலையில தூங்கி எந்திரிக்கணும் வேகமா. இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிள் இல்லையோ அதெல்லாம் இவங்க பிரேக் பண்ணிட்டே வந்திருக்காங்க. வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்போ அப்படியே பாத்ரூமையும் கழுவுற. அது போக இன்னைக்கு நீ தான் சமைக்கிற. அதுல உங்களுக்கு கெட்ட பேர் கிடைச்சு போச்சு. இவ சொல் பேச்சு கேட்காத மருமகளா. எங்க அம்மாட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது குடும்பத்து பெண்கள் நல்லா வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தா வரும், இல்லனா வராது. அதோட ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் நல்லா நீங்க என்ஜாய் பண்றீங்கங்கறாங்க. ஆமா சார், அது எனக்கு நல்லது தானே. நான் அவங்க சொல்றப்போ ஓகே அத்தை அப்படி சொல்லுவேன். அப்புறம் நைஸா போய் பின்னாடி டிமிக்கி குத்துருவேன். நான் வேலை பார்க்கலான்னு பார்த்தேன் அத்தை, ஆனா இனிமே பார்க்க முடியாது. சோ என் வேலையும் சேர்த்து இவர் பாப்பாரு. நான் பண்றேன் அவங்க சொல்லும் போது சரி ஓகே அவங்க பண்ணிக்கிட்டோம் நம்ம வந்துடலாம் அப்படின்னு. இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி கூட்டிட்டு வந்தோம். திங்கிற தவிர வேற எங்க போறான்னு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு அப்படி தெரியல சார், நம்மள ஆளை விட்டா போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏம்மா நீ என்ன இந்த வீட்டுக்கு டூர் வந்திருக்கியா? இல்ல அத்தை. அப்புறம் மாமியாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு நல்ல உறவு. அத்தை இருங்க, ஸ்னாப் போட்டு போலாம். வேணாமா, ஆட்டோ போட்டு போலாம். ரைட்டா, நீங்க என்ன கொஞ்சம் சாமர்த்தியமா அழகா அவங்கள பக்குவமா ஹேண்டில் பண்றீங்க. ஒரு வீட்டுக்குள் உரிமை எடுத்துக் கொள்வதற்கு பிரயத்தனப்படுதல் இருக்குல்ல, அதுவும் ஒரு குடும்ப முறைதான். இந்த வீட்டுக்கு நீ யாரு? மருமகள் தெரியுது இல்ல. அப்ப அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணும்ல. பிடிச்சது அவங்க கிட்ட நான் கேட்பேன். நானு சப்போஸ் கிடைக்கலன்னா நம்ம ஆர்டர் போட்டு அவ்வளவுதானே. சார் இன்ஸ்டன்ட் டெலிவரில இருந்து வந்திருக்கோம் சார். யாருடா? இட்ஸ் மீ. அவ திருந்தலடா. இன்னும் சொல்ல போனா அந்த இடத்த கொடுத்து சூப்பர் தான் இந்த பிள்ளை எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுறோம் இல்லப்பா. இன்னையில இருந்து எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு கண்டிப்பா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதை விட ஃபாஸ்ட். ஆமா. ஆமாவா? இவ பிராக்டிஸ் பண்ணலடா. நம்மள எப்படி வேலை வாங்குறது பிளான் பண்றா. சார் அது அதிகாரம் மாதிரி எனக்கு தெரியல சார், ஒரு கம்ஃபர்ட் மாதிரி எனக்கு தெரியுது. இதுங்களோட சேர்ந்து நம்மளும் பைத்தியம் ஆயிட்டுமே. இந்த உங்க சைடுல இருக்கக்கூடிய இமோஷனையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா நினைக்கிற இந்த ஜெனரேஷன் பசங்களோட ஆட்டிடியூடுமே நல்லதா இருக்கு. அம்மா விடுமா, செல்லமா வளர்ந்த பிள்ளை அப்படிதான் இருப்பா. வந்து இந்த குலதெய்வம் எல்லாம் கும்பிடுறோம்ல சார், அரேஞ்ச்மெண்ட்ஸ் கும்பிடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா மூத்த மருமகளும் ஒன்று சேர்ந்து செய்வோம். நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் போது தான் வருவாங்க. ரெண்டாவது பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்க. முன்னுரிமை இருக்குல்ல, அதையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பனா கொடுத்துடலாமா? கொடுத்துடுறேன் சார். அப்படியா? என் தங்கச்சி தானே சார். அவ்வளவு நல்லவனாடா நீ. 5 நிமிஷம் தான் பாப்பேன். 3 2 1 நானே எடுத்து போறேன் சார். நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரேன், குட்டியை தரமாட்டேன். 10 வருஷமா பேசிட்டு இருந்த விஷயம் 10ல போயிருச்சு. ஏய் பாத்தியா? நான் எடுத்துட்டு போறேன் சார். சரி நீங்க எடுத்துட்டு போலாம். பட் தட்டி எங்க அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். சாரிம்மா, நான் நினைச்சேன் கொடுத்துருவாங்களோ. நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? இந்த வீடியோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.